ரஜினியோட கபாலி திரைப்படம் வெளிவந்து சக்க போட்டுட்டு இருக்கு. படம் வெளிவரதுக்கு முன்னாடியே பலவிதமான எதிர்பார்ப்புகள் படத்துக்கு இருந்துச்சு. திரைப்படம் குறித்து கலவையான விமர்சனங்கள் இப்போ வந்தாலும் மாபெரும் வெற்றி பெற்றதுன்னே சொல்லலாம். தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் பெறும் நடிகர்கள்ல ரஜினி தான் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்தோட சூப்பர் ஸ்டாராகவும் இருக்காரு. இந்த நிலையில இவரோட கபாலி திரைக்கு வந்ததும் அதுக்கு கிடைச்ச வரவேற்பு, சம்பளத்தெல்லாம் பார்த்து இந்திய நடிகர்கள் அனைவரையும் நடுநடுங்க வச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். இந்த திரைப்படம் மூலம் சம்பளமாக ரூபாய் 35 கோடியும், படத்துக்கு கிடைச்ச வருமானத்துல பங்கீடாக ரூபாய் 45 கோடி அப்படின்னு மொத்தம் 80 கோடி கபாலி மூலம் பெற்றிருக்காரு நம்மளோட சூப்பர் ஸ்டார். பாலிவுட் நடிகர்கள்ல சல்மான் கான், ஷாருக் கானுக்கு அதிகபட்சமாக 45 கோடி தான் வழங்கப்படுது. கபாலி மூலம் ரஜினிக்கு கிடைச்சது மகிழ்ச்சி. அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை. இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன். ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணுன்றதுக்காகவே நான் விரதம் இருந்தவன். சார் நல்லா இருக்கும் சார். ரொம்ப இன்டர்வெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செகண்டாக பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது சார். என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர். விடிகால 4 மணிக்கு போகிறார் சார். என்ன சார் ஹெல்த், என்ன சார்? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தான், அதில் விட்டுடு, அப்படியே போகலான்னாரு. தானே உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம். இதுக்கு மேலே என்ன வேணும் சார்? எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு அப்படி இருக்கு? எப்படி அப்படி இருக்கு? வசூலாது ஆண்டு விழா 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலி தான் உச்சத்தினுடைய வசூல்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய மெய்சில் இருக்க வேண்டிய சமாச்சாரம்.